எனக்கு அனுபவமானவர்கள் அச்சத்துக்குரியவர் ஆனே. வெளியே என்னை காண்கிறவர்கள் என்னை விட்டு இறந்து போனவன் போல் பிறர் கண்ணுக்கு மறைவானே. உடைந்து போன இரண்டாம் வாசகம் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். வானங்களை கடந்து சென்ற இறைமகனாகிய இயேசுவை நாம் தனிப்பெரும் தலைமை குருவாக கொண்டுள்ளதால் நாம் அறிக்கையிடுவதை விடாது பற்றிக் கொள்வோமாக. ஏனெனில் நம் தலைமை குரு நம்முடைய வலிமையை கண்டு இரக்கம் காட்ட இயலாதவர் அல்ல. மாறாக எல்லா வகையிலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டவர், எனினும் பாவம் செய்யாதவர். எனவே நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற வேளையில் உதவக்கூடிய அருளை கண்டடையவும் அருள் நிறைந்த இறை அரியணை துணிவுடன் அணிந்து செல்வோமாக. அவர் இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் தம்மை சாவிலிருந்து காப்பாற்ற வல்லவரை நோக்கி உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி மன்றாடி வேண்டினார். அவர் கொண்டிருந்த இறைப்பற்று கலந்த அச்சத்தை முன்னிட்டு கடவுள் அவருக்கு செவி சாய்த்தார். அவர் இறைமகனாய் இருந்தும் துன்பங்கள் வழியே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அவர் நிறை உள்ளவராகி தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவரும் என்றென்றும் மீட்படைய காரணமானார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. யோவான் எழுதியபடி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகள். இயேசு தம் சீடர்களோடு கெதுரோன் என்னும் நீரோடையை கடந்து சென்றார். அங்கே ஒரு தோட்டம் இருந்தது. தம் சீடர்களோடு இயேசு அதில் நுழைந்தார். அவரை காட்டிக் கொடுக்க யூதாசுக்கு அந்த இடம் தெரியும். ஏனெனில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் அடிக்கடி அங்கு கூடுவர். படைப்பிரிவினரையும் தலைமை குருக்களும் பரிசேயரும் அனுப்பிய காவலர்களையும் கூட்டிக் கொண்டு யூதாசு விளக்குகளோடும் பந்தங்களோடும் படைக்கலங்களோடும் அங்கே வந்தான்.
தமக்கு நிகழப்போகிற அனைத்தையும் இயேசு அறிந்து அவர்கள் முன் சென்று, யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் மறுமொழியாக, நாசரேத்து இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். இயேசு, நான் தான் என்றார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும் அவர்களோடு நின்று கொண்டிருந்தான். நான் தான் என்று இயேசு அவர்களிடம் சொன்னதும் அவர்கள் பின்வாங்கி தரையில் விழுந்தார்கள். யாரை தேடுகிறீர்கள் என்று இயேசு மீண்டும் அவர்களிடம் கேட்டார். அவர்கள், நாசரேத்து இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, நான் தான் என்று உங்களிடம் சொன்னேனே, நீங்கள் என்னை தேடுகிறீர்கள் என்றால் இவர்களை போக விடுங்கள் என்றார். நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்களுள் எவரையும் நான் இழந்து விடவில்லை என்று அவரே கூறியிருந்தது இவ்வாறு நிறைவேறியது. சீமோன் பேதுருவிடம் ஒரு வாள் இருந்தது. அவர் அதை உருவி தலைமை குருவின் பணியாளரை தாக்கி அவரது வலக்காதை வெட்டினார். அப்பணியாளரின் பெயர் மால்கு. இயேசு பேதுருவிடம், வாளை உரையில் போடு. தந்தை எனக்கு அளித்த துன்ப கிண்ணத்திலிருந்து நான் குடிக்காமல் இருப்பேனோ என்றார். படைப்பிரிவினரும் தலைவரும் யூதர்களின் காவலர்களும் இயேசுவை பிடித்து கட்டி முதலில் அவரை அண்ணாவிடம் கொண்டு சென்றார்கள். ஏனெனில் அந்த ஆண்டில் தலைமை குருவாய் இருந்த கயபாவுக்கு அவர் மாமனார். இந்த கயபாதான் மக்களுக்காக ஒருவர் மட்டும் இறப்பது நல்லது என்று யூதர்களுக்கு ஆலோசனை கூறியவர். சீமோன் பேதுருவும் மற்றொரு சீடரும் இயேசுவை பின்தொடர்ந்து வந்தனர். அந்த சீடர் தலைமை குருவுக்கு அறிமுகமானவர். ஆகவே இயேசுவுடன் தலைமை குருவின் மாளிகை முற்றத்தில் நுழைந்தார். பேதுரு வெளியில் வாயில் அருகே நின்று கொண்டிருந்தார். அப்போது தலைமை குருவுக்கு அறிமுகமாயிருந்த அந்த சீடர் வெளியே வந்து வாயில் காவலரிடம் சொல்லி பேதுருவை உள்ளே கூட்டி சென்றார். வாயில் காவல் செய்த அப்பணிப்பெண் பேதுருவிடம், நீயும் இம்மனிதனுடைய சீடருள் ஒருவன் தானே என்று கேட்டார். பேதுரு, இல்லை என்றார். அப்போது குளிராய் இருந்ததால் பணியாளர்களும் காவலர்களும் கரியினால் தீ மூட்டி அங்கே நின்று குளிர்காய்ந்து கொண்டிருந்தார்கள். பேதுருவும் சென்று அவர்களோடு நின்று குளிர்காய்ந்து கொண்டிருந்தார். தலைமை குரு இயேசுவிடம் சீடர்களை பற்றியும் அவர்களுடைய போதனைகளை பற்றியும் அவரிடம் கேட்டார். இயேசு அவர்களை பார்த்து, நான் உலகறிய வெளிப்படையாய் பேசினேன். யூதர் அனைவரும் கூடி வரும் தொழுகை கூடங்களிலும் கோவிலிலும் தான் எப்போதும் கற்பித்து வந்தேன். நான் மறைவாக எதையும் பேசியதில்லை. ஏன் என்னிடம் கேட்கிறீர்? நான் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்தவர்களிடம் கேட்டு பாரும். நான் என்ன சொன்னேன் என அவர்களுக்கு தெரியுமே என்றார். அவர் இப்படி சொன்னதால் அங்கு நின்று கொண்டிருந்த காவலர் ஒருவர், தலைமை குருவுக்கு இப்படி பதில் கூறுகிறாய் என்று சொல்லி இயேசுவின் கன்னத்தில் அறைந்தார். இயேசு அவர்களிடம், நான் தவறாக பேசியிருந்தால் தவறு என்னவென காட்டும். சரியாக பேசியிருந்தால் ஏன் என்னை அடிக்கிறீர் என்று கேட்டார். அதன் பின் அண்ணா அவரை கட்டப்பட்ட நிலையில் தலைமை குரு கயபாவிடம் அனுப்பினார். சீமன் பேதுரு அங்கு நின்று குளிர்காய்ந்து கொண்டிருந்தார். அப்போது அங்கிருந்தவர்கள் அவரிடம், நீயும் அவருடைய சீடர்களுள் ஒருவன் தானே என்று கேட்டனர். அவர், இல்லை என்று மறுதளித்தார். தலைமை குருவின் பணியாளர்கள் ஒருவர், நான் உன்னை தோட்டத்தில் அவரோடு பார்க்கவில்லையா என்று கேட்டார். பேதுருவால் காது வெட்டப்பட்டவருக்கு இவர் உறவினர். பேதுரு மீண்டும் மறுதளித்தார். உடனே சேவல் கூவிற்று. அதன் பின் அவர்கள் கயபாவிடமிருந்து ஆளுநர் மாளிகைக்கு இயேசுவை கொண்டு சென்றார்கள். அப்போது விடியற் காலம். பாஸ்கா உணவை உண்ணும் முன் தீட்டுப்படாமல் இருக்க ஆளுநர் மாளிகையில் அவர்கள் நுழையவில்லை. எனவே பிலாத்து வெளியே அவர்களிடம் வந்து, நீங்கள் இந்த ஆளுக்கு எதிராக கூறும் குற்றச்சாட்டு என்ன என்று கேட்டார். அதற்கு அவர்கள், இவன் குற்றம் செய்யாதிருந்தால் இவனை நாங்கள் உம்மிடம் ஒப்புவித்திருக்க மாட்டோம் என்றார்கள். பிலாத்து அவர்களிடம், நீங்கள் இவனை கொண்டு போய்
உங்கள் சட்டப்படி இவனுக்கு தீர்ப்பு வழங்குங்கள் என்றார். யூதர்கள் அவரிடம், சட்டப்படி நாங்கள் யாருக்கும் மரண தண்டனை விதிக்க முடியாது என்றார்கள். இவ்வாறு தாம் எப்படிப்பட்ட சாவுக்கு உட்பட போகிறார் என்பதை குறிப்பிட்டு இயேசு கூறியிருந்ததை நிறைவேறச் செய்தார்கள். பிலாத்து மீண்டும் ஆளுநர் மாளிகைக்குள் சென்று இயேசுவை கூப்பிட்டு அவரிடம், நீ யூதரின் அரசனா என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நீராக இதை கேட்கிறீரா, அல்லது மற்றவர்கள் என்னை பற்றி உம்மிடம் சொன்னதை வைத்து கேட்கிறீரா என்று கேட்டார். அதற்கு பிலாத்து, நான் ஒரு யூதனா என்ன? உன் இனத்தவரும் தலைமை குருக்களும் தானே உன்னை என்னிடம் ஒப்புவித்தார்கள். நீ என்ன செய்தாய் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, எனது ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல. அது இவ்வுலக ஆட்சி போன்றதாய் இருந்திருந்தால் நான் யூதர்களிடம் காட்டிக் கொடுக்கப்படாதவாறு என் காவலர்கள் போராடி இருப்பார்கள். ஆனால் என் ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல என்றார். பிலாத்து அவரிடம், அப்படியானால் நீ அரசன்தானோ என்று கேட்டார். அதற்கு இயேசு, அரசன் என்று நீர் சொல்கிறேன். உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி. இதற்காகவே நான் பிறந்தேன், இதற்காகவே உலகிற்கு வந்தேன். உண்மையை சார்ந்தவர் அனைவரும் என் குரலுக்கு செவிசாய்க்கின்றனர் என்றார். பிலாத்து அவரிடம், உண்மையா? அது என்ன என்று கேட்டார். இப்படி கேட்டபின் பிலாத்து மீண்டும் யூதரிடம் சென்று, இவனிடம் நான் குற்றம் ஒன்றும் காணவில்லையே என்றார். மேலும், பாஸ்கா விழாவின் போது உங்கள் விருப்பப்படி ஒரு கைதியை விடுதலை செய்யும் வழக்கம் உண்டு. யூதரின் அரசனாகிய இவனை நான் விடுதலை செய்யட்டுமா? உங்கள் விருப்பம் என்ன என்று கேட்டார். அதற்கு அவர்கள், இவன் வேண்டாம், பரபாவையே விடுதலை செய்யும் என்று மீண்டும் கத்தினார்கள். அந்த பரபா ஒரு கள்வன். பின்னர் பிலாத்து இயேசுவை சாட்டையால் அடிக்கச் செய்தான். வீரர்கள் ஒரு முள்முடி பின்னி அவர் தலையின் மேல் வைத்து செந்நிற மேலுடையை அவருக்கு அணிவித்தார்கள். அவரிடம் வந்து, யூதரின் அரசே வாழ்க என்று சொல்லி அவருடைய கன்னத்தில் அறைந்தார்கள். பிலாத்து மீண்டும் வெளியே வந்து அவர்களிடம், அவனை நான் உங்கள் முன் வெளியே கூட்டி வருகிறேன், பாருங்கள். அவனிடம் நான் குற்றம் ஒன்றும் காணவில்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்றார். இயேசு முள்முடியும் செந்நிற மேலுடையும் அணிந்தவராய் வெளியே வந்தார். பிலாத்து அவர்களிடம், இதோ மனிதன் என்றார். அவரை கண்டதும் தலைமை குருக்களும் காவலர்களும், சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று கத்தினார்கள். பிலாத்து அவர்களிடம், நீங்களே இவனை கொண்டு போய் சிலுவையில் அறையுங்கள். இவனிடம் குற்றம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை என்றார்கள். யூதர்கள் அவரை பார்த்து, எங்களுக்கு ஒரு சட்டம் உண்டு, அச்சட்டத்தின்படி இவன் சாக வேண்டும், ஏனெனில் இவன் தன்னையே இறைமகன் என உரிமை கொண்டாடுகிறார் என்றனர். பிலாத்து இதை கேட்டதும் இன்னும் மிகுதியாக அஞ்சினான். அவன் மீண்டும் ஆளுநர் மாளிகைக்குள் சென்று இயேசுவிடம், நீ எங்கிருந்து வந்தவன் என்று கேட்டான். ஆனால் இயேசு அவனுக்கு பதில் கூறவில்லை. அப்போது பிலாத்து, என்னோடு பேச மாட்டாயா? உன்னை விடுதலை செய்யவும் எனக்கு அதிகாரம் உண்டு, உன்னை சிலுவையில் அறையவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்பது உனக்கு தெரியாதா என்றார். இயேசு மறுமொழியாக, மேலிருந்து அருளப்படாவிடில் உமக்கு என்மேல் எந்த அதிகாரமும் இராது. ஆகவே என்னை உம்மிடம் ஒப்புவித்தவன்தான் பெரும் பாவம் செய்தவன் என்றார். அது முதல் பிலாத்து அவரை விடுவிக்க வழி தேடினான். ஆனால் யூதர்கள், நீர் இவனை விடுவித்தால் சீசருடைய நண்பராய் இருக்க முடியாது, தன்னையே அரசராக்கிக் கொள்ளும் எவரும் சீசருக்கு எதிரி என்றார்கள். இவ்வார்த்தைகளை கேட்டதும் பிலாத்து இயேசுவை வெளியே கூட்டி வந்தான். கல்தலம் என்னும் இடத்தில் இருந்த நடுவர் இருக்கையின் மீது அமர்ந்தான். அந்த இடத்திற்கு எபிரேய மொழியில் கபதா என்பது பெயர். அன்று பாஸ்கா விழாவுக்கு ஏற்பாடு செய்யும் நாள் ஏறக்குறைய நண்பகல் வேளை. பிலாத்து யூதர்களிடம், இதோ உங்கள் அரசன் என்றான். அவர்கள், ஒளிக ஒளிக, அவனை சிலுவையில் அறையும் என்று கத்தினார்கள். பிலாத்து அவர்களிடம்,
உங்கள் அரசனை நான் சிலுவையில் அறைய வேண்டும் என்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு தலைமை குருக்கள் எங்களுக்கு சீசரை தவிர வேறு அரசர் இல்லை என்றார்கள். அப்போது பிலாத்து அவரை சிலுவையில் அறையுமாறு அவர்களிடம் ஒப்புவித்தான். அவர்கள் இயேசுவை தம் பொறுப்பில் ஏற்றுக்கொண்டார்கள். இயேசு சிலுவையை தாமே சுமந்து கொண்டு மண்டையோடு இடம் என்னும் இடத்திற்கு சென்றார். அதற்கு எபிரேய மொழியில் கொல்கதா என்பது பெயர். அங்கே அவர்கள் இயேசுவையும் அவரோடு வேறு இருவரையும் சிலுவைகளில் அறைந்தார்கள். அவ்விருவரையும் இரு பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக அறைந்தார்கள். பிலாத்து குற்ற அறிக்கை ஒன்றை எழுதி அதை சிலுவை மீது வைத்தான். அதில் நாசரேத்து இயேசு யூதர்களின் அரசன் என்று எழுதியிருந்தது. இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இடம் நகரத்துக்கு அருகில் இருந்ததால் யூதர்கள் பலர் இந்த குற்ற அறிக்கையை வாசித்தனர். அது எபிரேயம், லத்தீன், கிரேக்கம் ஆகிய மொழிகளில் எழுதப்பட்டிருந்தது. யூதரின் தலைமை குருக்கள் பிலாத்துவிடம், யூதரின் அரசன் என்று எழுத வேண்டாம், மாறாக யூதரின் அரசன் நான் என்று அவரே சொல்லிக் கொண்டதாக எழுதும் என்று கேட்டுக்கொண்டார்கள். பிலாத்து அவர்களை பார்த்து, நான் எழுதியது என்றார். இயேசுவை சிலுவையில் அறைந்த பின் படை வீரர் அவருடைய மேலுடைகளை 4 பாகமாக பிரித்து ஆளுக்கு ஒரு பாகம் எடுத்துக்கொண்டார்கள். அங்கியையும் அவர்களே எடுத்துக்கொண்டனர். அந்த அங்கி மேலிருந்து கீழ் வரை தையலே இல்லாமல் நெய்யப்பட்டிருந்தது. எனவே அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, அதை கிழிக்க வேண்டாம், அது யாருக்கு கிடைக்கும் என்று பார்த்து சீட்டு குலுக்கி போடுவோம் என்றார்கள். என் ஆடைகளை தங்களுக்குள் பகிர்ந்து என் உடை மீது சீட்டு போடுவார்கள் என்னும் மறைநூல் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் குளோபாவின் மனைவியுமான மரியாவும் மகதல மரியாவும் நின்று கொண்டிருந்தனர். இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம், அம்மா, இவரே உம் மகன் என்றார். பின்னர் தம் சீடரிடம், இவரே உம் தாய் என்றார். அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார். இதன் பின் அனைத்தும் நிறைவேறிவிட்டது என்பதை அறிந்த இயேசு, தாகமாய் இருக்கிறது என்றார். மறைநூலில் எழுதியுள்ளது நிறைவேறவே இவ்வாறு சொன்னார். அங்கே ஒரு பாத்திரம் நிறைய புளித்த திராட்சை ரசம் இருந்தது. அதில் கடற்பஞ்சை நன்கு தோய்த்து ஈசோப்பு தண்டில் பொருத்தி அதை அவர்கள் அவரது வாயில் வைத்தார்கள். அந்த ரசத்தை குடித்ததும் இயேசு, எல்லாம் நிறைவேறிற்று என்று கூறி தலை சாய்த்து ஆவியை ஒப்படைத்தார். அனைவரும் எழுந்து நிற்போம். அங்கு பாஸ்கா விழாவுக்கு ஏற்பாடு செய்தால் அடுத்த நாள் ஓய்வு நாளாகவும் பெருநாளாகவும் இருந்தது. எனவே அன்று சிலுவையில் உடல்கள் தொங்கலாகா என்பதற்காக கால்களை முறித்து சடலங்களை எடுத்துவிடுமாறு யூதர்கள் பிலாத்துவிடம் கேட்டுக்கொண்டார்கள். ஆகவே படை வீரர் வந்து இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டிருந்தவர்களில் ஒருவருடைய கால்களை முதலில் முறித்தார்கள். பின்னர் மற்றவருடைய கால்களையும் முறித்தார்கள். பின்பு அவர்கள் இயேசுவிடம் வந்தார்கள். அவர் ஏற்கனவே இறந்து போயிருந்ததை கண்டு அவருடைய கால்களை முறிக்கவில்லை. ஆனால் படை வீரருள் ஒருவர் இயேசுவின் விழாவை ஈட்டியால் குத்தினார். உடனே இரத்தமும் தண்ணீரும் வடிந்தன. இதை நேரில் கண்டவரே இதற்கு சாட்சி. அவரது சான்று உண்மையானது. அவர் உண்மையையே கூறியிருக்கிறார் என்பது அவருக்கு தெரியும். நீங்களும் நம்ப வேண்டும் என்பதற்காகவே அவர் இதை கூறுகிறார். எந்த எலும்பும் முறிவுபடாது என்னும் மறைநூல் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. மேலும்
தாங்கள் ஊடுருவ குத்தியவரை உற்று நோக்குவார்கள் என்றும் மறைநூல் கூறுகிறது. அரிமத்தியா ஊரை சேர்ந்த யோசேப்பு என்பவர் இயேசுவின் சீடர்களுள் ஒருவர். யூதருக்கு அஞ்சியதால் தம்மை சீடர் என்று வெளிப்படையாக காட்டிக்கொள்ளாதவர். அவர் இயேசுவின் உடலை எடுத்துக்கொண்டு போக பிலாத்துவிடம் அனுமதி கேட்டார். பிலாத்து அனுமதி கொடுத்தான். யோசேப்பு வந்து இயேசுவின் சடலத்தை எடுத்துக்கொண்டு போனார். முன்பு ஒருமுறை இரவில் இயேசுவிடம் வந்த நிக்கேதம் என்பவரும் அங்கு வந்து சேர்ந்திருந்தார். அவர் வெள்ளை போலவும் சந்தனத்தூளும் கலந்து ஏறக்குறைய 30 கிலோகிராம் கொண்டு வந்தார். அவர்கள் இயேசுவின் உடலை எடுத்து யூத அடக்க முறைப்படி நறுமணப் பொருட்களுடன் துணிகளால் சுற்றி கட்டினார்கள். அவர் சிலுவையில் அறையப்பட்டிருந்த இடத்தில் ஒரு தோட்டம் இருந்தது. அங்கே புதிய கல்லறை ஒன்று இருந்தது. அதில் அவரை யாரும் அடக்கம் செய்யப்படவில்லை. அன்று பாஸ்கா விழாவுக்கு ஆயத்த நாளாய் இருந்ததாலும் அக்கல்லறை அருகில் இருந்ததாலும் அவர்கள் இயேசுவை அதில் அடக்கம் செய்தார்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு அருமையான திருச்சடங்கு கொண்டாட்டம். ஒவ்வொரு ஆண்டும் காய்த்திருக்கவையானது புனித வாரத்தில் இப்படி புனித வெள்ளிக்கிழமையை கொண்டாட அழைக்கிறது. நேற்று நாம் பெரிய வியாழக்கிழமையை கொண்டாடினோம். ஆண்டவர் இயேசுவுடைய வார்த்தைகளை தியானிப்பது மட்டுமல்ல, பாதம் கழுவுகிற சடங்கையும் நாம் தியானித்தோம். ஆண்டவர் இயேசு தன்னுடைய உடைகளை களைந்து இடையிலே துண்டை கட்டிக்கொண்டு தன்னுடைய அப்போஸ்தலருடைய பாதங்களை கழுவினார். இறுதியில் ஒரு விண்ணப்பம் வைத்தார். நான் உங்களை அன்பு செய்கிறேன், நீங்கள் என்னை ஆசிரியர் என்றும் போதகர் என்றும் சொல்லுகிறீர்கள். இது எல்லாம் சரியே. ஆனால் ஆண்டவரும் போதகருமாகிய நான் உங்களுடைய காலடிகளை கழுவுகிறேன் என்றால், நீங்களும் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை நீங்கள் கழுவ வேண்டும், தாழ்ச்சியின் சின்னங்களாய் வாழ வேண்டும் என்றுதான் இயேசு அந்த ஒரு அன்பு கட்டளையை கொடுத்திருக்கிறார். நீங்கள் எப்படி தந்தையின் நிறைவுள்ளவராய் இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்கள் பிறரை அன்பு செய்து இரக்கமுள்ளவராய் வாழுங்கள் என்று பெரிய வியாழன் அந்த மறையின்மையை நாம் தியானித்தோம். ஆண்டவர் இயேசு தன்னுடைய உடலை கொடுத்தார். நீங்களும் நானும் நாம் ஆட்சி அடைய வேண்டும் என்பதற்காக. மீண்டுமாய் அந்த பெரிய வியாழன் திருப்பலியின் பிறகு நாம் அவருடைய இறப்பில் பங்கெடுப்பதற்காக இந்த புனித வெள்ளிக்கிழமையை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த புனித வெள்ளிக்கிழமையுடைய சிறப்பு அம்சம் என்ன என்றால், நீங்களும் நானும் சேர்ந்து திருச்சிலுவையை தியானிக்க வேண்டும். இந்த திருச்சிலுவை நமக்கு உணர்த்துகிற பாடங்கள் என்ன என்பதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். எனவே இந்த திருச்சிலுவையானது வரலாற்றிலே பார்க்கிறோம், இது அவமானத்தின் சின்னம், கேவலமான ஒரு சின்னம். இந்த சின்னத்தில் அறைந்து கொலை செய்யப்படுகிறவர்கள் அனைவருமே கள்வர்கள், திருச்சட்டத்தை எதிர்த்தவர்கள் அல்லது அரசுக்கு புறம்பாக இருந்தவர்கள். எனவே இப்படிப்பட்ட மனிதர்கள் இந்த கேவலமான ஒரு சாவை சந்திக்க வேண்டும் என்று அந்த ரோம சட்டம் எழுதப்பட்டிருந்தது. எனவே கள்வர்களும் சட்டத்தை மதிக்காதவர்களும் தான் இதில் தொங்கவிடப்படுவார்கள். அதற்கு தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய இடம்தான் பல தெருக்களுடைய முச்சந்தி என சொல்லப்படுகிற இடம், பல நபர்கள் வந்து செல்லப்படுகிற இடம். அந்த இடத்துல இந்த கள்வர்கள் அறையப்படும் போது மக்கள் அனைவரும் இவர்களை பார்த்து ஏளனம் செய்வார்கள். மக்கள் இவர்களை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்ற நினைப்பில் அந்த முச்சந்தியை தேர்ந்தெடுத்து இந்த இடத்துல நம் ஆண்டவர் இயேசுவையும் அவர்கள் அந்த இடத்தை தேர்வு செய்கிறார்கள். இறுதியில் பார்த்தால் அந்த சிலுவைக்கு மேலே ஒரு போர்டு உண்டு. அந்த போர்டில் என்ன எழுதப்பட்டிருக்கும் என்றால், இவன் என்ன காரணத்திற்காக இவன் கொலை செய்யப்படுகிறான் என்பது இருக்கும். எனவே மக்கள் அந்த எழுதப்பட்ட பலகையை வாசிப்பார்கள், அவனுடைய குற்றத்தை தெரிவார்கள்.
எனவே தெரிந்த பிறகு அவனை மீண்டும் ஏளனம் செய்வார்கள். எனவே தான் நாம் பார்க்கிறோம், ஒவ்வொரு இடத்திலும் இந்த சிலுவைகளை வைக்கிற போது அவமானத்தின் சின்னம், இது ஒரு மனிதனுக்கு சாவை வரவழைத்த சின்னம் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். இதையே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, உலகம் இது மடமை, உலகம் இந்த சிலுவை குப்பை என கருதியதை மீண்டும் ஆயுதமாக எடுக்கிறார். ஆண்டவர் இயேசுக்கு ஒரு தந்தையாய கடவுள் ஒருவரை விடுப்பு செய்கிறார். உலகம் மடமையாக கருதுவதை நீ பிடித்தால் மக்கள் மீட்படைவார்கள். எனவேதான் நாம் அவருடைய பிறப்பிலே நாம் பார்க்கிறோம், எங்கோ அல்ல, வாக்கு மனிதரானவர் மாடடை குடிலிலே தேர்ந்தெடுக்கிறார். ஆடு மாடுகளுக்கு மத்தியிலே பிறக்க திருவுளம் கண்டவராக இருக்கிறார். எனவே உலகம் ஒரு பொருட்டாக கருதாததை கடவுள் ஆயுதமாக எடுத்து இதன் மூலமாக கடவுள் தன் மகன் மாட்சி அடைய வேண்டும் என்பதை விரும்புகிறார். எனவேதான் கலாத்தியருக்கு எழுதப்பட்ட மடலிலே 3:13 நாம் பார்க்கிறோம், மரத்தில் தொங்கவிடப்பட்டோர் சபிக்கப்பட்டோர், நம்மை நீக்கவே அவர் சாபமானார். ஆக இயேசு இந்த சாபத்தை கையில் எடுக்கிறார், மனித சாபத்தை எடுக்கிறார், மனித குலம் சந்திக்கிற சவால்களை கையில் எடுக்கிறார், அதன் மூலமாக ரட்சிப்பை கொண்டு வருகிறார். எனவேதான் நாம் மாட்சி அடைவதற்காக சிலுவையில் அவர் 1 கொரிந்தியர் 1:18 நாம் பார்க்கிறோம், சிலுவை பற்றிய செய்தி அழிந்து போகிறவர்களுக்கு மடமையே, ஆனால் மீட்பு பெறும் நமக்கோ அது கடவுளின் வல்லமை. கடவுள் இந்த சின்னத்தை தேர்ந்தெடுக்கிறார், இந்த சின்னத்தின் வழியாக மீட்பு உண்டு என்பதை அறிய செய்கிறார். எனவேதான் துன்புறும் ஊழியன் என்ற பகுதியில் எசையா புத்தகத்தில் 53வது வசனத்திலிருந்து நாம் இப்படி பார்க்கிறோம், இந்த சிலுவையில் தொங்கவிடப்பட்ட நம் ஆண்டவர் இயேசுவுக்கு நாம் எதிர்பார்க்கிற முகம் இல்லை. எனவேதான் இந்த 53:2 நாம் பார்க்கிறோம், நாம் பார்ப்பதற்கு ஏற்ற அமைப்போ அவருக்கு இல்லை, நாம் விரும்பத்தக்க தோற்றமும் அவரிடம் இல்லை. ஆக இயேசு நொறுங்குண்டவராக, இகழப்பட்டவராக, அல்லது அவருடைய முகத்திலிருந்து நாம் விரும்பக்கூடிய அழகை காண முடியாதவராகவே இருக்கிறார் சிலுவையில். எனவே 2வதாக 7-8வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், இவர் ஒடுக்கப்படுகிறார், ஆட்சியாளர்களால் ஒடுக்கப்படுகிறார், ஆட்சியாளர்களால் சிறுமைப்படுத்தப்படுகிறார், காரி உமிழ்கின்றார்கள், இவரை கேவலப்படுத்துவதற்காக ஒரு கோல் ஒன்று கொடுக்கிறார்கள், தலையில முள்முடி வைக்கிறார்கள், அப்படியாக இவரை சிறுமைப்படுத்துகிறார்கள். கடவுள் நிலையில இருந்த அவரை மனித நிலைக்கு தாழ்த்தி சமுதாயம் கருதுகிற ஒருவராகவே இவரை சிறுமைப்படுத்துகிறார்கள். எனவே சமுதாயம் இவரை தீர்ப்பிடுகிறது. எனவே இந்த ஒரு மனிதனை இழுத்து செல்கிறார்கள் என்று 7வது 8வது வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். மீண்டும் 9வது வசனத்தில் இவர் எப்படிப்பட்டவர், என்ன குற்றத்திற்காக இந்த ஒரு அவமானத்தை எடுக்கிறார் என்றால், இவர் வன் செயல் எதுவும் செய்ததில்லை, வஞ்சனை எதுவும் அவருடைய வாயில இருந்ததில்லை. எனவே நாம் பார்க்கிறோம், தீ செயல்களை தாமே சுமந்து கொண்டார், உலகத்தினுடைய பாவங்களை தானே சுமந்து கொண்டு வன் செயல் எதுவும் செய்யாது, தீச்செயல் எதுவும் பேசாது அதை சுமந்து கொள்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். 5வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், இவர் நம்முடைய குற்றங்களுக்காக காயத்தை ஏற்படுத்துகிறார், காயம் அடைகிறார், நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வதற்காக உடலில் இத்தனை காயங்களையும் ஏற்றுக்கொள்கிறார் என்று பார்க்கிறோம். இறுதியில் துன்புறும் ஊழியன் என்ற எந்த ஒரு நிகழ்வில் கடவுள் நமக்கு அறிவுறுத்துவது, துன்பங்கள் வந்தே தீரும், நீர் உலகத்தில் சாபமாக கருதப்பட்டால் சிலுவையை உற்றுப்பார், என்னுடைய கைகளையும் கால்களையும் நீ உற்றுப்பார், அவமானம் பட்டத அந்த சிலுவையை நான் எப்படி உயர்த்தி பிடித்தேனோ அதுபோல உலகத்தில் குடும்பங்களில் நீங்கள் இகழப்படுகிற போது, நீங்கள் உங்களை ஒரு பொருள்
சிலுவையை உற்று பாருங்கள், அப்பொழுது ரட்சணியம் வரும். இகழப்படும் போது மட்டுமல்ல, நீங்கள் படுகிற வேதனைகள், உங்களுடைய கஷ்டங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் படுகிற வேதனைகள் அத்தனையும் பொருட்டும் உங்களுக்கு மீட்பு உண்டு என்றால் அது சிலுவையை. எப்படி உலகம் ஒரு மடமையாக கருதியதை கையில் எடுத்தாரோ, அதுபோல எந்த ஒரு மனிதனும் இகழ்ச்சிக்கு உள்ளாக்கப்படுகிற போது, நண்பர்களால் புறக்கணிக்கப்படுகிற போது, அல்லது வேதனை நிறைந்த உடல் வாதனைகளை நீங்கள் அனுபவிக்கிற போது நமக்கு மீட்பு அது சிலுவையே. எனவே ஆண்டவர் சொல்லுகிறார், இதை ஆயுதமாக, அன்பின் ஆயுதமாக, மன்னிக்கிற ஆயுதமாக, சுகம் தருகிற ஆயுதமாக, சிந்தனைகளை மாற்றித் தரக்கூடிய ஒரு ஆயுதமாக இதை கையில் எடுங்கள், நீங்கள் மீட்படைவீர்கள். அன்பே உருவான இறைவா, சிலுவையை உலகம் மடமையாக கருதுகிறது. அதை நீர் ஆயுதமாக எடுத்து எங்களை மீட்க இந்த சிலுவை வழியாக பாடுபட்டீர். இயேசுவே, உலக பாரத்தினாலும், குடும்ப பாரத்தினாலும், நண்பர்களுடைய பாரத்தினாலும் நான் படுகிற வேதனைகளில் எனக்கு இந்த சிலுவையில மீட்பு உண்டு என்பதை கற்றுக் கொடுக்கிறேன். என்னையும் மீட்டருளும் பிதாவே. ஆமென். வழிபாட்டின் இரண்டாம் பகுதி, விசுவாசிகளின் மன்றாட்டு. இயேசுவின் சிலுவை இறப்பு நமது வாழ்வுக்கு வழிகாட்டியாய் இருக்கிறது. இறைவனுடைய அன்பை, இரக்கத்தை, மன்னிப்பை நம்மிடையே கொண்டு வந்திருக்கிறது. தொடர்ந்து நாம் அருள் வாழ்வில் நிலை பெறவும், நமது திருச்சபையிலே, நாட்டிலே, ஊரிலே, வீட்டிலே இறை நம்பிக்கை, பிறர் அன்பு வலுப்பெறவும், இறைவனின் விருப்பத்திற்கு ஏற்றபடி நம் வாழ்வு அமையவும் நாம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம். புனித திரு அவைக்காக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இறைவனின் புனித திரு அவைக்காக மன்றாடுவோம். நம் இறைவனும் ஆண்டவருமானவர் உலகெங்கும் திரு அவைக்கு அமைதியும் ஒற்றுமையும் பாதுகாப்பும் அளித்து காக்க வேண்டும் எனவும், நாம் கலக்கமின்றி அமைதியான வாழ்வு நடத்தி எல்லாம் வல்ல இறை தந்தையை மாட்சிப்படுத்த நமக்கு அருள் புரிய வேண்டும் எனவும் மன்றாடுவோம். என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவில் உமது மாட்சியை மக்கள் இனங்களுக்கெல்லாம் வெளிப்படுத்தினீரே. உம்முடைய இரக்கத்தின் செயல்களை நீர் பாதுகாப்பதால் உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவை உறுதியான நம்பிக்கையுடன் உமது பெயரை அறிக்கையிடுவதில் நிலைத்திருக்க செய்தருளும். எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். திருத்தந்தைக்காக, நம் புனித திருத்தந்தை பிரான்சிஸுக்காக மன்றாடுவோம். தலைமை ஆயர் நிலைக்கு அவரை தேர்ந்தெடுத்த நம் இறைவனும் ஆண்டவருமானவர் எவ்வகை தீங்கும் இன்றி அவரை பேணி காப்பாராக. அதனால் அவர் இறைவனின் புனித மக்களை வழிநடத்தி தம்முடைய புனித திரு அவை வளம் பெற செய்ய வேண்டும் என்று மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, உமது திட்டப்படியே அனைத்தும் அமைக்கப்படுகின்றன. அதனால் உமது அதிகாரத்தால் ஆளப்படும் கிறிஸ்தவ மக்களாகிய எங்கள் வேண்டல்களை பரிவிரக்கத்துடன் கண்ணோக்கியருளும். தந்தையின் தலைமையின் கீழ் நாங்கள் நம்பிக்கையில் வளரும்படி அவரை பரிவுடன் காத்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். திருச்சபையில் பல்வேறு நிலைகளில் உள்ளவர்களுக்காக நம் ஆயர் பவுல மார்ட்டினுக்காகவும், திருச்சபையில் உள்ள எல்லா ஆயர்கள், குருக்கள், திருத்தொண்டர்களுக்காகவும்,
விசுவாசிகள் அனைவருக்காகவும் மன்றாடுவோம். நம் இறைவனும் ஆண்டவருமான அவர்களை உண்மையின் பாதையில் வழிநடத்தி தூய ஆவியின் விசுவாசத்துடன் செயல்பட வேண்டும் என்று மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய ஆவியாரால் திரு அவை முழுவதும் அர்ச்சிக்க பெற்று ஆளப்படுகின்றது. உம்முடைய திருநிலை பணியாளர்கள் அனைவருக்காகவும் நாங்கள் செய்யும் வேண்டல்களை கேட்டருளும். எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். கிறிஸ்துவின் நம்பிக்கை கொண்டுள்ள நம் சகோதர சகோதரிகள் அனைவருக்காகவும் மன்றாடுவோம். நம் இறைவனும் ஆண்டவருமானவர் அவர்களை உண்மையின் வழியில் பாதையில் வழிநடத்தி தமது ஒரே திரு அவை கூட்டி சேர்த்து காத்தருள வேண்டும் என மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, ஆபிரகாமுக்கும் அவர்தம் வழிமரபினருக்கும் நீர் உமது வாக்குறுதிகளை வழங்கியுள்ளீர். அதனால் முதலாக நீர் சேர்ந்து கொண்ட இவர்கள் உமது மீட்பின் நிறைவை பெற்றுக்கொள்ள உமது திரு அவையின் வேண்டலுக்கு கனிவாய் செவிசாய்த்தருளும். எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். நாடுகளை ஆள்வோருக்காக, நாடுகளை ஆளும் அனைவருக்காகவும் மன்றாடுவோம். நம் இறைவனும் ஆண்டவருமானவர் தமது திருவுளப்படி உண்மையான அமைதியும் உரிமை வாழ்வும் அவர்கள் பெரும் பொருட்டு அவர்களுடைய மனங்களையும் இதயங்களையும் வழிநடத்த வேண்டும் என மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, மனிதரின் இதயங்களும் அவர்களின் உரிமைகளும் உமது கையில் உள்ளன. உலகெங்கும் மக்களின் வளமான வாழ்வும் அமைதியின் உறுதிப்பாடும் சமய உரிமையும் உமது கொடையால் நிலைபெறுமாறு எங்களை ஆள்வோரை கனிவுடன் கண்ணோக்குவீராக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். கிறிஸ்துவில் நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்காகவும் மன்றாடுவோமாக. தூய ஆவியாரின் ஒளியை பெற்று அவர்களும் மீட்பு பாதைக்கு வந்து சேர வேண்டும் என மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் உமது திருமுன் நேர்மையான இதயத்தோடு நடந்து உண்மையை கண்டடைவார்களாக. நாங்களும் ஒருவர் மற்றவர் மீது எப்போதும் அன்பு கொள்வதாலும் உமது வாழ்வின் மறையுண்மையை மென்மேலும் புரிந்து கொள்வதில் ஆவல் கொள்வதாலும் உமது அன்பை இவ்வுலகில் மிக தெளிவாக காட்டும் சாட்சிகளாய் விளங்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். வழிபாட்டின் மூன்றாம் பகுதி திருச்சிலுவை ஆராதனை. பாவிகளை சிலுவை தாங்கிய பொழுது யூதர்களுக்கு சிலுவை அவமானத்தின் சின்னமாகப்பட்டது. இயேசு சிலுவையை தாங்கியதால் நமக்கு அதே சிலுவை வெற்றியின் சின்னமாக, மீட்பின் சின்னமாக, தியாகத்தின் சின்னமாக மாறியது. இப்பொழுது குருவானவர் திருச்சிலுவையை உயர்த்தி பிடித்து திருச்சிலுவை மரபிதோ என்னும் பாடலை 3 முறை பாடுவார். நாம் அனைவரும் வருவீர் ஆராதிப்போம் என பதிலுரையை பாடுவோம்.
திருச்சிலுவை மரமிதோ இதிலேதான் தொங்கியது உலகத்தின் இரட்சணியம். திருச்சிலுவை மரமிதோ இதிலேதான் தொங்கியது உலகத்தின் இரட்சணியம். திருச்சிலுவை மரமிதோ இதிலேதான் தொங்கியது உலகத்தின் இரட்சணியம். வழிபாட்டின் 4ஆம் பகுதி திருவிருந்து பகுதி. நற்கருணை திருவிருந்து
அன்பையும் அறிவையும் நமக்கூட்டும் அருமருந்து. இவ்வாறு மருந்தை நாம் உணர்ந்து உட்கொள்ளவும், உட்கொண்டதை நாம் வாழும் உலகிலே வாழ்வாக்கிட இறை ஆட்சியை கட்டியெழுப்பவும் இயேசு தமது உடலை இவ்வுலகிற்கு அழைத்தார். இறை ஆட்சியை கட்டியெழுப்ப இறை மதிப்பீடுகளை கடைபிடிக்க உறுதி கொண்டு ஆண்டவர் இயேசுவை உள்ளன்புடன் உள்ளத்தில் ஏற்போம். அனைவரும் எழுந்து நிற்போம். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்லுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் திரு விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர்.
மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய கிறிஸ்துவின் பாடுகளினாலும் புனித இறப்பினாலும் உயிர்ப்பினாலும் எங்களை மீட்டருளினீர். உமது இரக்கத்தால் நீர் ஆற்றிய இம்மீட்பு செயல் எங்களில் நிலைத்திருக்க செய்தருளும். இவ்வாறு இம்மறைப்பொருட்களில் பங்கேற்பதன் வழியாக முடிவில்லா இறைப்பற்றுடன் நாங்கள் வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இறையாசிக்காக தலை வணங்குவோம். ஆண்டவரே,
தங்களது உயிர்ப்பின் நம்பிக்கையில் உம் திருமகனின் சாவை நினைவு கூர்ந்துள்ள உம் மக்கள் மீது உமது ஆசி நிறைவாய் இறங்கிட உம்மை வேண்டுகிறேன். அவர்களுக்கு மன்னிப்பு கிடைப்பதாக, அவர்கள் ஆறுதல் அடைவார்களாக, புனித நம்பிக்கை வளர்வதாக, நிலையான மீட்பு உறுதி பெறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இப்பொழுது திருச்சிலுவை பாதை துவக்க இருக்கிறது. எனவே தயவு செய்து திருச்சிலுவை பாதைக்கு தங்களை தயாரிப்பு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். திருச்சிலுவை பாதை புத்த மனஸ்தாப ஜபம். என் இறைவா, நன்மை நிறைந்தவர்களே, அனைத்திற்கும் மேலாக அன்பு கூடியவர்களே, என் பாவங்களால் உம்மை மனமோகம் செய்துள்ளேன். ஆகவே நான் குற்றங்கள் பல செய்தேன் எனவும் நன்மைகள் பல செய்ய தவறினேன் எனவும் மனம் வருகிறேன். உமது அருள்மையால் நான் மனம் திரும்பி இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுகிறேன் என்றும் உறுதி கொண்டிருக்கிறேன். எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக இறைவா எங்கள் இரக்கமாயிரும். முதல் நிலை, இயேசு அநியாய தீர்ப்புக்கு உட்படுத்தப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி ஸ்தோத்திரம் செய்கின்றோம். மக்கள் சீரழிய காரணமாக இருக்கிறான். சீசருக்கு கப்பம் கட்டக்கூடாது என்கிறான். தானே மெசியாவாகிய அரசன் என கூறிக்கொள்கிறான். இயேசுவே, நான் உன் மீது தீர்ப்பிட்டேன், குற்றங்களை சுமத்தினேன். என்னுடைய குடும்பத்தில் இனிமேல் இந்த ஒரு புரிதலை கொண்டு தீர்ப்பிடாமல் வாழ அருள் தாரும். ஆமென். எங்கள் பேர் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேர் தயவாயிரும். இரண்டாம் நிலை, இயேசு பழுவான சிலுவையை நமக்காக சுமக்கின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி ஸ்தோத்திரம் செய்கின்றோம்.
ஏளனம் செய்கிற ஒரு நிலை. ஏளனத்துடைய வெளிப்பாடு அல்லது கேலி செய்வருடைய வெளிப்பாடு தான் இயேசுவுக்கு கரும் சிவப்பு நிறமுள்ள தலரங்கி, முள்முடி, ஒரு கோல், யூதரின் அரசரே வாழ்க என கோஷம், காரி துப்புதல், கோலால் அடித்தல், இழுத்துச் செல்லப்படுதல், இவை அனைத்துமே பிறரை ஏளனம் செய்யக்கூடியவர்களுடைய வெளிப்பாடு. இயேசுவே, உம்மை மனநோக செய்திருக்கிறேன். இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில் பிறரை தரம் தாழ்த்தாது, ஏளனம் செய்யாது வாழ அருள் தாரும். ஆமென். எங்கள் பேர் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேர் தயவாயிரும். மூன்றாம் நிலை பாவகாலத்தால் முதல் முறை இயேசு தரையில் விழுகிறார். இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றிக்கு தோத்திரம் செய்கின்றோம். புலம்பல் புத்தகத்தில் முதல் அதிகாரம் 17வது வசனத்தில் நாம் இப்படி பார்க்கிறோம். அவரை தேற்றுவார் யாரும் இல்லை, கடவுளே உனது ஆற்றல், உனது வலிமை. சிலுவையின் பாரம், அதிசயம் செய்தவர், இறந்தவரை உயிர்த்தெழச் செய்தவர், தனது வலது கரத்தால் தொட்டு குணப்படுத்தியவர், பசி என வந்தவருக்கு உணவு கொடுத்தவர். இதோ பாரம் தாங்காது பூமியிலே விழுந்து கிடக்கிறார். இயேசுவே, உம்மை தேற்றிட எனக்கு அருள் தாரும். உம்மை தேற்றிடவும் என்னுடைய குடும்பத்தாருக்கு ஆறுதலில் பயனாளியாக அல்லது மீட்பராக அல்லது ஆறுதலுக்கு சகோதரனாக சகோதரியாக வாடுகிற மனிதனுக்கு ஆறுதல் சொல்லுகிறவனாக மாற்றி என்னை வழி நடத்தும் பிதாவே. ஆமென். எங்கள் பேர் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேர் தயவாயிரும். நான்காம் நிலை துயரத்தின் தனிப்பில் தன் தாயை சந்திக்கிறார் இயேசு. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றிக்கு தோத்திரம் செய்கின்றோம். உலக பார்வையில் தாயார் தன்னுடைய மகனை இந்த ஒரு கோலத்தில் பார்ப்பது ஒரு சாவுக்கேடு தான். ஆனால் மரியா கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கல்வி, கடவுளுடைய சித்தத்திற்கு அடிபணிந்தவர். எனவே இந்த நேரத்தில் இப்படி ஒரு கொடூரமான முகத்தை கொண்ட தன்னுடைய மகனுக்கு என்ன சொல்லியிருப்பார்? இயேசுவே, நான் எப்படி உம்முடைய வாக்கினால் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேனோ என் மகனை நீர் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். மகனே, இன்னும் தளராமல் செல் என்ற ஒரு நம்பிக்கையை தான் அன்னை மாமரி கொடுத்திருப்பார். உலகம் என்ன பார்த்தாலும் தாயினுடைய சொற்கள் எல்லாம் மகனுக்கு நம்பிக்கை தரக்கூடிய சொற்கள், ஆறுதல் தரக்கூடிய சொற்கள். உன்னுடைய பயணம் உலக பயணம் அல்ல, மாறாக கடவுள் சார்ந்த பயணம். எனவே உன்னை தேர்ந்தெடுத்த கடவுள் உன்னோடு இருக்கும்போது நீ யாருக்கும் அஞ்சிடாதே என்ற வசனம் தான். இயேசுவே, நீ இலக்கை நோக்கி செல்வது போல என்னுடைய இலக்கையும் இலக்காகிய உண்மையே பற்றி கொண்டு வாழவும், உம்முடைய இலக்கில் நீர் நிலையாயிருந்தது போல என்னுடைய கிறிஸ்தவ வாழ்விலே நானும் நிலையாயிருந்திட எனக்கு அருள் தாரும்.
பேர் தயவாயிரும். ஐந்தாம் நிலை சுமையை சுமப்பதற்கு கற்றுத் தருகிறார் இயேசு. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியற்ற தோத்திரம் செய்கின்றோம். இயேசுவுக்கு சீமோன் உதவி செய்கிறதாக நாம் கேள்விப்படுகிறோம். இவர் எங்கிருந்து வருகிறார் என்றால் வயல்வெளியிலிருந்து வருகிற ஒரு நபர். இவர் ஏன் ஒரு விவசாயியாக கூட இருந்திருக்கலாம். ஒரு சாதாரண மனிதன். ஒரு சாதாரண மனிதனுக்கு இன்னொரு மனிதனை, துன்பப்படுகிற மனிதனை பார்க்கிற போது அவன் மனம் இறங்குகிறார். அதுவும் வயல்வெளியிலிருந்து, உலகிலிருந்து அப்படி வருகிற ஒரு சீமோன் ஆண்டவர் இயேசுவுக்கு உதவி செய்கிறார். இவருக்கு நடந்ததெல்லாம் ஒரு ஆச்சரியமாக இருக்கலாம். சீமோனை வற்புறுத்தி இயேசுடைய சிலுவையை தூக்கி கொண்டு வா என்று இருக்கலாம். ஆனால் ஆன்மீக பார்வையில் ஒரு எளியவன் இன்னொரு எளியவனுக்கு உதவி செய்ய முடியும். ஒரு ஏழை இன்னொரு ஏழையின் மீது மனமிறங்க முடியும். ஒரு நோயாளி இன்னொரு நோயாளியினுடைய நிலைமையை தான் புரிந்து கொள்ள முடியும். எனவே ஆண்டவரே, நீர் படுகிற பாடுகளில் என்னையும் பயன்படுத்தும். இந்த உலகத்தில் அல்லது என்னுடைய குடும்பத்தில் நான் படுகிற பாடுகளில் உம்முடைய பாடுகளில் இணைந்து என்னுடைய பாடுகளை தூக்கிச் செல்ல எனக்கு உதவி செய்யும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். ஆமென். ஆறாம் நிலை துயரின் உச்சத்தில் துயர் உடைக்க இன்னமும் தந்தை இயேசு. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியற்ற தோத்திரம் செய்கின்றோம். இந்த ஸ்தலத்தில் நாம் வெரோனிகா இயேசுடைய முகத்தை படைப்பதாக நாம் பார்க்கிறோம், சிந்திக்கிறோம், தியானிக்கிறோம். இதற்கு ஒரு சிறிய வசனமாக மத்தேயு 25:40 நாம் பார்க்கிறோம். அதற்கு அரசர், மிகச்சிறியோராகிய என் சகோதர சகோதரிகள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததையெல்லாம் எனக்கே செய்வீர்கள். ஆம் மக்களே, இயேசுடைய முகம் கொடூரமாக இருக்கிறது, தாகமாக இருக்கிறது. யாராவது இந்த பாரத்திற்கு ஒரு ஆறுதல் சொல்வதாக இயங்கிக் கொண்டிருக்கிற இந்த ஒரு நிலையிலே கடவுள் நமக்கு சொல்வது, மிகச்சிறியோராகிய என் சகோதர சகோதரிகளுள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததையெல்லாம் எனக்கே செய்வீர்கள். இயேசுவே, உமது முகத்தை தியானிக்கவும் உமது முகத்திலே தெரிந்த அந்த இலக்கு நோக்கிய பயணத்தை நாம் தியானிக்கவும் எனக்கு வரம் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். ஆமென். பயணத்தை தொடர்கின்றார்.
திவ்ய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்று தோஸ்திரம் செய்கின்றோம். கீழே விழுகிற இரண்டாவது முறையாக விழுகிற இயேசு பாரம் இன்னும் அழுத்துகிறது. நம்முடைய பாவங்கள் இன்னும் அதிகமாய் அவரை அழுத்துகிறது. இந்த உலகிலே தீமை செய்வோரை கண்டு அவர் மனம் குமுறுகிறார். இப்படியாக உலக பாரங்கள் அவரை அழுத்த இரண்டாவது முறை விடுகிறார். எனவே தான் நாம் பார்க்கிறோம் 53:4 மெய்யாகவே அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். நாமோ அவர் கடவுளால் வதைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டவர் என்றும் சிறுமைப்படுத்தப்பட்டவர் என்றும் எண்ணினோம். யாரோ ஒருத்தர் கீழே விழுந்துட்டு போறார். பிரச்சனை உலக பார்வையில இரண்டாம் முறை விழுந்தும் ஒரு கவனமற்ற ஒரு நிலை. ஆனால் இயேசு தொடர்ந்து தன்னுடைய ரட்சிப்புக்காக ஓடுகிறார். தந்தையாய கடவுளை சார்ந்து நிற்கிறார். என் ஆண்டவர் என்னை அபிஷேகம் செய்தவர், அந்த யோர்தான் நதியிலே என்னை தேர்ந்து கொண்ட இறைவன், பரிசுத்த ஆவியின் வல்லமையை கொடுத்த கடவுள் ஒருபோதும் என்னை புறம்பே தள்ளுவதில்லை. இயேசுவே, இரண்டாம் முறை விழுந்த போது நீர் எழுந்தீர். என்னுடைய நம்பிக்கையிலே நான் கீழே விழுகிற போது, விசுவாச பாதையிலே கீழே விழுகிற போது நான் மீண்டும் எழ முடியாத சந்தர்ப்பங்களிலே இருக்கிறேன். உண்மையே பற்றி கொண்டு உம்முடைய மனநிலையை சார்ந்து வாழ எனக்கு அருள் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். தன்னை நோக்கி அழுது கொண்டிருக்கிற எருசலேம் மகளுக்கு ஆறுதல் சொல்கிறார். அவர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், மாறாக உங்களுக்காகவும் உங்கள் மக்களுக்காகவும் அழுங்கள். மகளிரே, இந்த உலகத்திலே எத்தனையோ சவால்களை நீங்கள் சந்திக்க நேரிடும். உங்களுடைய நம்பிக்கையிலே இறுதி வரை நிலைத்து நில்லுங்கள். உங்களுக்கென அழைக்கப்பட்ட அல்லது கொடுக்கப்பட்ட அந்த அழைப்பிலே நிலைத்து நில்லுங்கள். பிள்ளைகளை வெறுக்காது, கணவரை வெறுக்காது, கடவுளை கொடுக்கிற மனிதர்களாக இருங்கள். எனவே நாள் ஒன்று வரும், நீங்கள் உங்களுடைய பாவங்களுக்காக அழ வேண்டும். உங்களுடைய நம்பிக்கையிலிருந்து நீங்கள் ஒருபோதும் புறம்பே தள்ளக்கூடாது. உங்களுடைய நிலைப்பாட்டில் மிகவும் கால் ஊன்றி நில்லுங்கள். மகளிரே, மீண்டும் உங்களுடைய சவால்களை அல்லது உலகம் சார்ந்த எண்ணங்களை வைத்து அழ வேண்டாம். மாறாக உங்களுடைய அழைத்தல், தாய் என்ற அழைத்தலில் நிலைத்து நில்லுங்கள். அப்பொழுது மாட்சியை காண்பீர்கள். இயேசுவே, மகளிருக்கு ஆறுதல் சொன்ன தெய்வமே, இதோ இந்த தேசத்தில், இந்த நாளிலே, இந்த திருப்பாடிலே இணைந்து உம்முடைய பற்றி தியானிக்க வந்திருக்கிற மகளிருக்கு ஆறுதல் சொல்லும். இவர்கள் படுகிற வேதனைகளில் ஆறுதலாய் இருந்தவரிடம் நீர் எங்களோடு தங்கும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மூன்றாம்
விட்டவுடன் மூன்றாம் முறையாக தரையில் விழுகின்றார் இயேசு. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறி தோத்திரம் செய்கின்றோம். மூன்றாவது முறையில் இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நான் கீழே விழுகிறேன், பூமியை முத்தம் செய்கிறேன், பாரம் என்னை அழுத்துகிறது. எனவே இந்த நிலைக்கு எசையா புத்தகத்தில் 7வது அதிகாரம் 9வது வசனத்தை நான் எடுத்திருக்கிறேன். உங்கள் நம்பிக்கையில் நிலைத்திராவிடில், உங்களுடைய நம்பிக்கையில் நிலைத்திராவிடில் நீங்களும் நிலைத்து நிற்க மாட்டீர்கள். விழுவது நிஜம், நிலைத்து நிற்பதுதான் ஆசை. இயேசுவே, உம்முடைய வார்த்தையினாலும் உம்முடைய பிரசன்னத்தினாலும் நீர் தருகிற ஆசீர்வாதத்தில் நிலைத்து நிற்க என்னை ஆசீர்வதியும். ஒவ்வொரு நாளும் பொழுது உலருகிற போது எனக்கு நம்பிக்கையை அளித்து அதை உற்சாகப்படுத்தி அருளும். இயேசுவே, கீழே விழுந்தாலும் உம்முடைய நிலைப்பாட்டிலே நீர் நிலைத்திருந்தது போல நான் நம்பிக்கையிலே நிலைத்திருக்க என்னை ஆசீர்வதியும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். நிச்சய சமாதானத்தில் இளைப்பாற கடவரேன். ஆமென். ஆடைகளை களைகிறார்கள் என்று பார்க்கிறோம். ஆடைகளை களைதல் என்பது சமுதாயத்தின் சாபக்கட்டத்தினுடைய ஒரு உச்சகட்டம், பாவத்தினுடைய ஒரு உச்சம். மற்ற எல்லாவற்றையும் இந்த பாவங்கள் நம்முடைய கண்களை மறைத்து விடுகிறது. ஆடைகளை, ஒருவனுடைய ஆடையை களைதல் என்பது அவனுக்கு கொடுக்கப்பட்ட உரிமையும் அல்ல, அது மனித நேயமும் அல்ல. இதே இயேசுவைத்தான் ஒரு பெண் சொன்னாள், அவரது மேலுடையின் ஓரத்தையாவது அவர்கள் தொட அனுமதிக்குமாறு அவரை வேண்டினர். தொட்டவர்கள் யாவரும் நலம் அடைந்தனர் என்று மத்தேயு 14:3 நாம் பார்க்கிறோம். அவருடைய அங்கி சுகம் கொடுத்தது. அந்த மேலுடை மக்களுக்கு ஆறுதலை கொடுத்தது. ஆனால் இதோ ஆடைகள் களையப்பட்டு நிர்வாணமாக்கப்பட்டு நம்முடைய பாவங்களுக்காக நாமும் கண் மூடப்பட்டவர்களாகவே இந்த ஒரு நிலையை நாம் தியானிக்கிறோம். என்னுடைய பாவங்களை களைந்து இன்னும் அதிகமாய் உம்மை சார்ந்து நிற்கவும் நீரே என்னுடைய மீட்பர் என்ற என்பதை நம்பி வாழ எனக்கு வரம் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவரேன். ஆமென். பாவங்களுக்கு பலியாக இயேசு தன்னை சிலுவையில் அறைய கரங்களையும் கால்களையும் தருகின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறி தோத்திரம் செய்கின்றோம். இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். லூக்கா நற்செய்தி 23:3 நாம் இப்படி பார்க்கிறோம். பச்சை மரத்துக்கே இவ்வாறு செய்கிறார்கள் என்றால்
பட்ட மரத்துக்கு என்னதான் செய்ய மாட்டார்கள். இந்த வசனத்தை நாம் அடிக்கடி தியானிக்க வேண்டும். நான் என்ன செய்தேன்? இவர்களுக்கு சுகம் கொடுத்தேன், இவர்களுக்கு என்னுடைய தந்தையை பற்றி போதித்தேன். இறையாட்சி வேறு எங்கும் அல்ல, இங்குதான் உங்களிடையே தான், உங்களுக்குள்ளே தான் இருக்கிறது என்பதை உணர்த்தினேன். ஆனால் தொடர்ந்து தொடர்ந்து என்னை அறைகிறார்கள். அதனுடைய உச்சகட்டம் சிலுவையில் அறையுதல். அறியாமை, ஆணவம், அகங்காரம் விலகிச் செல்வதிலேயே ஒரு நிலைப்பாடு. இயேசுவே, என்னுடைய பாவத்தால் உண்மை நான் அறிந்து கொண்டுதான் இருக்கிறேன். என்னுடைய வாழ்விலும் துன்பங்கள் துயரங்கள் வருகிற போது நானும் உம்மை விட்டு பிரிந்து செல்கிறேன். இயேசுவே, பச்சை மரமாகிய எனக்கு உம்முடைய வார்த்தையினாலும் உடைய ஆவியினாலும் என்னுடைய நம்பிக்கையை பலப்படுத்தும் பிதாவே. ஆமென். எங்கள் பேர் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேர் தயவாயிரும். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றிக்கு தோத்திரம் செய்கின்றோம். நமது மீட்பர், நமக்கு சுகம் கொடுத்தவர், ஆறுதல் தந்தவர், இப்பொழுது உயிர் விடுகிற ஒரு ஸ்தலம். ரோமேயர் கழுதப்பட்ட மடல் 4:25 பார்க்கிறோம். நம் குற்றங்களுக்காக சாகுமாறு கடவுள் இயேசுவை ஒப்புவித்தார். உங்களுடைய பாவங்களும் என்னுடைய பாவங்களும் தான் இயேசுடைய சாவுக்கு காரணம். திருப்பாடல் 29:5-9 நாம் பார்க்கிறோம். கதற கதற அந்த மலையிலே கதற கதற தந்தையை நோக்கி மன்றாடுகிறார். ஆண்டவருடைய குரலிலே நாம் பார்க்கிறோம் எவ்வளவு வேதனை என்று. நாம் இதைத்தான் பார்க்கிறோம். ஆண்டவரின் குரல் கேதுரு மரங்களை முறிக்கின்றது. ஆண்டவருடைய குரல் லெபனான் கேதுரு மரங்களை முறித்து விடுகின்றது பார்க்கிறோம். அப்படிப்பட்ட மரங்களை, பச்சை மரங்களை ஒரு முறிக்கின்ற ஒரு நிலைதான் ஆண்டவருடைய கதறல். இறுதியில் அவர் சொல்லிய வசனம் தாகமாயிருக்கிறது. மதர் தெரேசா கல்கத்தா இந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுத்தது இந்த ஒரே ஒரு வசனம்தான். யோவான் நற்செய்தி 19:28 தாகமாயிருக்கிறது. கதற கதற துடித்து கொண்டிருக்கிற இயேசுனுடைய அழுகுரல் பார்க்கிற ஒவ்வொரு சிறுவர்களுடைய அழுகுரலாக மாறியது இந்த அன்னை தெரசாவுக்கு. அதனுடைய உச்சக்கட்டம் தான் பார்க்கிற மனிதர்கள் எல்லாம் தாகத்தை தணிக்கிற செயலாக இரக்க செயல்களை இந்த மனுஷி செய்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, வாழ்க்கையிலே எவ்வளவோ உச்சக்கட்டத்தை நாம் அடைந்திருப்போம். பதவி என்ன, சொத்து என்ன, பணம் என்ன, எவ்வளவோ ஒரு உயர்நிலைகளை நாம் அடைந்திருக்கலாம். ஆனால் இயேசு இது நம்ம எல்லாருக்கும் சொல்லுகிறது, நான் தாகமாக இருக்கிறேன். தாகத்தை தணிப்பவர் யார்? அழுகுரலை கேட்பவர் யார்? எனக்காக வந்தவருடைய அழுகுரல் தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். குடும்பங்களிலே தாகம் இருக்கிறது. பிள்ளைகள் தாகமாய் இருக்கிறார்கள். நம்முடைய பெற்றோர்கள் ஊர்களிலே தாகமாய் இருக்கிறார்கள். மனம் இல்லாது, இரக்கம் இல்லாது, பிற சார்ந்த ஒரு நிலை இல்லாது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தாகம்
இருக்கிற உம்மை கண்டு பிறருக்கு மனம் இறங்கி வாழ ஆசீர்வதியும் சுவாமி. ஆமென். எங்கள் பேர் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேர் தயவாயிரும். மனித விசுவாசத்தை நான் மக்கள் தேவன் இறக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இறைவாழ கடவுள. ஆமென். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியை தோத்திரம் செய்கின்றோம். லூக்கா நற்செய்தியில் 2:34 நாம் இப்படி பார்க்கிறோம். இஸ்ராயேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும் இந்த குழந்தை எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும் குழந்தை என்று சிமியோன் அன்னை மரியாவை பார்த்து சொன்னார். இந்த நிலைக்கு தானா எதிர்க்கப்படும் அடையாளமாக இருக்கும் என்று சொன்ன சிமியோன் மரியாவுடைய மனதில் இது உண்டு. பலருடைய வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாய் இருக்கும் என்ற ஒரு நிலை இந்த நிலைக்கு தானா? ஆனால் நம்முடைய பார்வை நம்பிக்கையின் பார்வை. எனவே அன்னை மரியா சொல்லியிருப்பார், தந்தை கடவுள் எனக்கு இந்த மகனை கொடுத்தார், தன்னுடைய மகனை கடவுளே எடுத்துக்கொண்டார். அவருடைய இலக்கு முடிந்ததும் அவரை எடுத்துக்கொண்டார். எனவே என்னை பயன்படுத்தினார். நானும் என் மகனோடு என் நாளும் அந்த மோட்சத்தில் அந்த ராஜ்யத்தில் வீற்றிருப்பேன் என்ற நம்பிக்கையில் இந்த காலத்தில் நமக்காக ஜெபிப்போம். நம்முடைய பிள்ளைகள் துன்ப துயர நேரங்களில் நம்பிக்கை இழக்காது இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். அனைத்து விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவன் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இறைவாழ கடவுள. ஆமென். இறைவனின் செம்மறி திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து தோத்திரம் செய்கின்றோம். பிறப்பு முதல் இறப்பு வரை ஆண்டவர் இயேசு ஒரு அடையாளத்தை விட்டு செல்கிறார். இந்த உலக வாழ்க்கை ஒரு வெற்றிடம். நீங்களும் நானும் இந்த உலகிலே வாழ்கிறோம். ஒன்றுமில்லாமல் வருகிறோம், ஒன்றுமில்லாமலே சென்று விடுவோம். வாக்கு மனிதரானார், நம்முடைய குடிவந்தார். மாட்டுத் தொழுவத்தை தேர்ந்தெடுத்த இயேசு எதுவுமே இல்லாமல் ஒரு நிலையை தேர்ந்தெடுக்கிறார். நேரம் வருகிற போது யார் யாருக்கு என்ன எழுதியிருக்கிறதோ அதுதான் நடைபெறும். எங்கே புதைக்கப்படுவோம், எங்கே இறந்து விடுவோம், எந்த நேரத்தில் இறந்து விடுவோம் என்று எவருக்கும் தெரியாது. இது ஒரு மர்மம். எத்தனை அடக்கத்திற்கு சென்றிருப்போம், எத்தனை பேரை நாம் இறந்த மக்களுக்காக நாம் வருந்தியிருப்போம். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது ஒன்றுதான். நிலையற்ற உலகில் வாழ்கிறோம், நிலையானதையே நாம் தேட வேண்டும். நாம் செல்லுகிற போது ஒரு நிம்மதியோடு செல்ல வேண்டும். என்னை உருவாக்கிய கடவுள் அதற்காகவே உருவாக்கினார். நிம்மதியோடு சாகுதல்,
மனம் வருந்தத்தில் அல்ல, மாறாக ஆண்டவர் கொடுத்தார், ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்வார் என்ற நம்பிக்கையில் இருக்க வேண்டும். இயேசுவே, கல்லறையில் பிறர் கல்லறையில் நான் உங்களுக்கு அடக்கம் செய்யப்படுகிறது. இதே போலத்தான் தாழ்ச்சியிலும் எளிமையிலும் தான் எங்களுடைய வாழ்வு இருக்கிறது. எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்தொடர்வோம். ஆமென். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, எங்கள் மேல் தயவாயிரும். திரு தந்தையின் கருத்துக்களுக்காக ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்க எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்கள் ஆசி பெற்றவள் நீரே, திருவயிற்றின் கனியமான இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. பிரியமான மக்களே, எல்லாரையும் வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். குறைந்தது ஒரு 2 மணி நேரம் இந்த ஹாலில் இருக்கிறோம். ஆண்டவருடைய பாடுகளை தியானித்திருக்கிறோம். உங்களுடைய இல்லத்திற்கு ஆண்டவருடைய பாடுகளை தூக்கிச் செல்லுங்கள். அந்த பாடுகள் உங்களுக்கு ஆன்மாவுக்கு தேவையான சந்தோஷமும் வல்லமையும் அமைதியும் தருவோம். இந்த நேரத்தில் எல்லா மக்களையும் நான் வாழ்த்துகிறேன், நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இதை நேற்று மாலையிலிருந்தே தயாரிப்பு செய்து இடங்களிலெல்லாம் விழிப்புகளாக போட்டு இன்னொரு அழகான பெண்கள், அழகான பாடல் குழுவினர், எத்தனை எளிய மக்கள் இருக்கைகளை தயாரிப்பு செய்து அங்கே வெளிவரு பரவலை மீடியா சீஃப் எல்லா மக்களும் சேர்ந்தது தான் அது ஒரு வெளிப்பாடு. இவ்வளோ ஒரு பக்தியான ஒரு முயற்சியை நடத்தணும்னா எல்லா மக்களும் ஒரு சேர்ந்து ஏதோ ஒரு தியாகம் பண்ணியிருக்கிறது. எனவே உங்களுடைய எளிய தியாக முயற்சிக்கு மனதுக்கு கடவுள் நிறைவாய் ஆசீர்வதை கொடுப்பாராக. இப்பொழுது திருச்சியை முத்து செய்யப்படுகிற நிகழ்ச்சி நடக்க இருக்கிறது. நமக்கு பிறகு ஸ்ரீலங்கன் கம்யூனிட்டி இந்த ஹாலில் பயன்படுத்துவாங்க. எனவே திருச்சியை முத்தி செய்தவுடன் உங்களுடைய காணிக்கைகளை வைத்த பிறகு தயவு செய்து கேட் நம்பர் 4 உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், அதில் எக்ஸிட் ஆனோடு பண்ணிடுங்க. இரண்டாவது அவங்க இருக்கைகள் இதெல்லாம் கொஞ்சம் சரிபடுத்தி கொஞ்சம் அலாவன்ஸ் பார்த்துட்டு இந்த ஹாலில் போகலாம். சரிங்களா? அட்லஸையும் மீண்டுமாய் நம்முடைய சமூகத்தில் நாம் சந்திப்போம். ஆண்டவர் இயேசுடைய பாடுகள் வழியாக ஈர்த்தெழுந்த மக்களுடைய வாழாக வாழ ஒரு ஆசீர்வதிக்கிறேன்.
உனக்கு மன்னா உணவும் வடமிகு நாட்டினுள்